ஒரு முழு பூசணிக்காயை சோற்றிலே மறைக்க முடியுமா என்று கேட்டால் மறைப்பதற்கு முயற்சிகள் மேற்கொண்டிருக்கிறார் கோத்தபாய ராஜபக்ச. அது இன்று அம்பலமாகி இருக்கிறது. அவை தொடர்பாக பேசப்போகிறோம். அதே வேளையில் இன்றைய தினம் சுரேசலை தொடர்பாக எழுந்திருக்கின்ற நீதிமன்ற விசாரணைகள் தொடர்பாக என்ன இடம்பெற்றிருக்கிறது, நீதிமன்றத்திலே அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்பது தொடர்பாகவும் ஆராயப்போகிறோம். கோத்தபாய ராஜபக்சவின் வழக்கு விசாரணை, அதன் பின்னணிகள் தொடர்பாகவும் மேலும் பல செய்திகளும் இருக்கின்றன. ஒரே வேளையிலே 4 பெண்களோடு ஒரு ஆண் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதுவும் தமிழர்களின் பிரதேசம் என்று சொல்லப்படுகின்ற முல்லைத்தீவு பிரதேசத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. இவைகள் தொடர்பாக ஆராயப்போகிறோம். வாருங்கள் காணொளிக்குள்ளே செல்லலாம். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள் என்று தெரிவித்துக்கொண்டு இப்பொழுது காணொளிக்குள்ளே போவோம். அண்மை காலமாக கோத்தபாய ராஜபக்ச கைது செய்யப்பட போகிறார். அவர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே அவருக்கான கைது இடம்பெறப் போகிறது என்று எல்லோரும் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அவற்றுக்கு எதிராக தன்னை இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே கைது செய்யாதீர்கள் என்று நீதிமன்றத்தை நாடியிருந்தார் கோத்தபாய ராஜபக்ச. அதனது வழக்கு விசாரணை இன்றைய தினம் நீதிமன்றத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்டது. யார் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை வைத்து தமிழர்களை அடக்கினார்களோ, தமிழர்களுக்கு எதிராக என்னென்ன வேலைகளை செய்தார்களோ, அவரே இன்று மண்டியிட்டு கெஞ்சுகின்ற அளவிற்கு இந்த பயங்கரவாத தடை சட்டம் எவ்வளவு கோரமானது என்றதை அவர் காட்டியிருக்கிறார். எவ்வாறு தங்களால் பலர் பதைக்கப்பட்டிருக்கிறார்கள், எவ்வாறு இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை எங்களை எதிர்த்தவர்களை நாங்கள் எவ்வாறு வேட்டையாடினோம், எனவே அது நாளை எனக்கு திரும்பும் என்பதை இவர்கள் கனவில் கூட நினைத்திருக்க மாட்டார்கள். அவ்வாறான ஒரு சம்பவம் கோத்தபாய ராஜபக்சவுக்கு வரும் என்றே அவர் கனவிலும் நினைத்திருக்க மாட்டார். அப்படிப்பட்ட பயங்கரவாத தடை சட்டம் தனக்கு எதிராக வருகின்ற வேளையில் எவ்வாறெல்லாம் தன்னை வதைப்பார்கள், எவ்வாறெல்லாம் அவற்றை பயன்படுத்துவார்கள் என்பதை புரிந்து கொண்ட கோத்தபாய ராஜபக்ச சற்று பின்வாங்கி இருக்கிறார் என்றே சொல்ல வேண்டும். எனவே அதற்கு எதிராக தன்னை கைது செய்யாதீர்கள் என்றுதான் அவர் நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். இன்றைய தினம் அந்த வழக்கு விசாரணை எடுத்துக்கொள்ளப்பட்ட போது இவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்ட கருத்து என்னவென்று சொன்னால், கோத்தபாய ராஜபக்ச அசாத் மௌலானா வழங்கிய சாட்சியின் அடிப்படையிலே தான் கைது செய்யப்பட போகிறார் என்பது போன்று இருந்திருக்கிறது. ஆனால் சட்டமா அதிபர் திணைக்களம் என்ன சொல்கிறது, தனியே அசாத் மௌலானாவின் சாட்சியை மட்டும் வைத்துக்கொண்டு நாங்கள் கோத்தபாய ராஜபக்சவை கைது செய்யவில்லை. அந்த காலகட்டத்தில் பலர் இருந்திருக்கிறார்கள், பல போலீஸ் அதிபர்கள் இருந்திருக்கிறார்கள், முன்னை நாள் சிஐடி அதிகாரிகள் பலர் இருந்திருக்கிறார்கள், முன்னை நாள் இராணுவ அதிகாரிகள் பலர் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவரிடமும் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் தான் இவருக்கான பயணத் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் தனியே ஒரு அசாத் மௌலானாவின் சாட்சி மட்டும் அங்கே எடுத்துக்கொள்ளப்படவில்லை என்பது எங்கள் எல்லோருக்கும் புரிந்திருக்கிறது. ஆனால் கோத்தபாய ராஜபக்ச தரப்பு சட்டத்தரணிகள் முன்வைத்த வாதம் எவ்வாறு இருந்தது என்று சொன்னால், இந்த அசாத் மௌலானா என்பவரை யார் என்று கோத்தபாய ராஜபக்சவுக்கு தெரியவே தெரியாது என்பது போன்று தெரிவித்திருக்கிறார்கள். அவரை கோத்தபாய ராஜபக்ச சந்திக்கவே இல்லை என்றுதான் அவர்கள் வாதிட்டிருந்தார்கள். அந்த மனுவில் கூட அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அசாத் மௌலானா என்பவரை கோத்தபாய ராஜபக்ச சந்திக்கவே இல்லை, அப்படி ஒரு நபரை இவர்கள் காணவும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. 2017ஆம் ஆண்டே இவர்கள் அந்த திட்டத்தை வகுத்திருக்கிறார்கள், குண்டு தாக்குதலை எவ்வாறு மேற்கொள்வது என்பது தொடர்பாக. எனவே அவற்றின் பின்னணியில் பல்வேறுபட்ட கருத்துக்கள், அசாத் மௌலானாவால் சனல்போவுக்கு தெரிவிக்கப்படாத பல விடயங்கள் குற்றப்புலனாய்வு பிரிவினுடைய பொறுப்பதிகாரியாக இருக்கின்ற சாணி அபயசேகரவுக்கு சத்திய கடதாசி மூலம் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த சத்திய கடதாசி தான் சட்டமா அதிபர் திணைக்களத்தால் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதிலே 2017ஆம் ஆண்டு காலப்பகுதியில் பல ஊடகவியலாளர்கள் மீதான கொலை, பல்வேறுபட்ட ஆழ்கடத்தல்கள், யார் யாரை கடத்தினோம், யாரை கொலை செய்தோம் என்கின்ற விடயங்கள் எல்லாம் அசாத் மௌலானாவால் அக்கு வேறு ஆணி வேறாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவற்றையெல்லாம் இந்த கோத்தபாய ராஜபக்சவின் சட்டத்தரணிகள் மறுத்திருக்கின்ற அதே வேளையில் கோத்தபாய ராஜபக்சவுக்கு அசாத் மௌலானா என்பவர் யார் என்பதே தெரியாது என்பது போன்று தெரிவித்திருக்கிறார். சரி, இப்பொழுது விடயத்துக்கு வருவோம். இன்றைய தினம் நீதிமன்றத்திலே இந்த வழக்கு விசாரணை எடுத்துக்கொள்ளப்பட்ட வேளையில் கோத்தபாய ராஜபக்சவோடு அசாத் மௌலானா அமர்ந்திருந்து கோத்தபாய ராஜபக்சவின் வீட்டில் இருந்து பேசுகின்ற ஒரு புகைப்படம் இன்றைய தினம் சட்டமா அதிபர் திணைக்களத்தால் நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது பொய்யான புகைப்படம் என்றோ, இந்த புகைப்படம் போலியானதென்றோ கோத்தபாய ராஜபக்ச தரப்பால் நீதிமன்றத்திலே எந்தவித வாதங்களையும் முன்வைக்க முடியவில்லை.
ஏனென்று சொன்னால் புகைப்படம் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. சட்டமா அதிபர் திணைக்களம் ஒரு விடயத்தை நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்கிறது என்றால் அது பல்வேறுபட்ட ஆய்வுகளை செய்த பிற்பாடுதான் அந்த புகைப்படம் நீதிமன்றத்திலே முன்னிறுத்தப்படும். அந்த புகைப்படத்தின் புறப்பட்டி சென்று பார்த்தால் அந்த புகைப்படம் எடுக்கப்பட்ட காலம், அந்த புகைப்படம் என்ன வகையான கேமராவில் எடுக்கப்பட்டிருக்கிறது, என்ன நேரத்துக்கு எடுக்கப்பட்டிருக்கிறது, எப்போது எடுக்கப்பட்டிருக்கிறது, சகல விவரங்களும் அதிலே இருக்கும். அவை தொழில்நுட்ப ஆய்வுகளுக்கு உட்படுத்தக்கூடிய மாதிரி தான் இப்பொழுது வருகின்ற டிஜிட்டல் புகைப்படங்கள் இருக்கின்றன. சாதாரணமாக நாங்கள் எடுக்கின்ற ஒரு புகைப்படத்தை வைத்துக்கொண்டு இந்த புகைப்படம் எங்கே எடுக்கப்பட்டது, என்ன நேரத்துக்கு எடுக்கப்பட்டது, என்ன தொழில்நுட்பம் மிக்க கேமராவால் எடுக்கப்பட்டது, இது கைத்தொலைபேசியில் எடுக்கப்பட்டதா அல்லது கேமராவில் எடுக்கப்பட்டதா, என்ன வகையான கேமராவில் எடுக்கப்பட்டது, என்ன வகையான ஃபோனில் எடுக்கப்பட்டது போன்ற விவரங்கள் யாவும் கண்டுபிடித்து விடலாம். எனவே இவை அரச பகுப்பாய்வு திணைக்களத்தால் பகுப்பாய்வு செய்யப்பட்டிருக்கும் என்றே நம்பப்படுகிறது. சட்டத்தரணிகள் இவற்றை மறுக்கவில்லை. ஆனால் அவர்கள் வைத்திருக்கின்ற விவாதம் கோத்தபாய ராஜபக்ச பலரை சந்தித்திருக்கிறார். முன்னர் தெரிவித்திருந்தார்கள் அசாத் மௌலானா என்பவர் யார் என்பதே தெரியாது, அவரை சந்திக்கவில்லை என்று தெரிவித்திருந்தார்கள். ஆனால் இன்றைய தினம் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள், அந்த புகைப்படம் நீதிமன்றத்திலே சட்டமாதிபர் திணைக்களத்தால் சான்று பொருளாக சமர்ப்பிக்கப்பட்ட வேளையில் அவர்கள் இப்பொழுது தடாலடியாக திரும்பி பல்வேறுபட்ட சந்திப்புகளை கோத்தபாய ராஜபக்ச மேற்கொள்வார், அப்படி இவரையும் ஒருவராக மேற்கொண்டிருப்பார் என்று தெரிவித்திருக்கிறார். ஆனால் அசாத் மௌலானா கோத்தபாயவை சந்தித்த நேரம், சந்தித்த இடம் எல்லாம் அந்த புகைப்படத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற பின்புலத்தில் அமைந்திருக்கின்றன. எதுவும் மறைப்பதற்கோ மறுப்பதற்கோ அல்ல. இப்பொழுது ஒரு விடயம் நிச்சயமாகிவிட்டது, அசாத் மௌலானாவை கோத்தபாய ராஜபக்ச சந்தித்திருக்கிறார். அப்படியானால் அசாத் மௌலானா என்கின்ற ஒரு சாதாரண மனிதனை ஒரு ஜனாதிபதி, முன்னாள் ஜனாதிபதி எதற்காக சந்தித்தார் என்கின்ற விடயம் இப்பொழுது வெட்ட வெளிச்சமாகி இருக்கிறது. ஒரு விடயம் மட்டும் புலனாகி இருக்கிறது, கோத்தபாய ராஜபக்ச இந்த குண்டு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியாக இருந்திருக்கிறார் என்பது மட்டும் இப்பொழுது நிஜமாகி இருக்கிறது. எனவே இவர்கள் இனி சென்றுதான் இதற்கு எதிராக என்ன கருத்துக்களை வாதிடலாம் என்று பார்த்து வருவார்கள் என்பது போன்று தெரிகிறது. சட்டமாதிபர் திணைக்களம் சாதாரணமாக வேலை செய்யவில்லை. 200க்கும் மேற்பட்டவர்களிடம் வாக்குமூலம் பதியப்பட்டு விட்டது. கோத்தபாய என்னென்ன விடயங்களை செய்திருக்கிறார், என்ன செய்தார் என்பது தொடர்பான 200க்கும் மேற்பட்ட வாக்குமூலங்கள் பதியப்பட்டு விட்டன. அதனால்தான் அவருக்கான பயணத்தடை விதிக்கப்பட்டிருந்தது என்பதை நாங்கள் எல்லோரும் அறிவோம். இப்பொழுது மஹிந்த ராஜபக்ச தரப்புகள் மௌனம் காக்க ஆரம்பித்திருக்கின்றன. நேற்றைய தினம் மஹிந்த ராஜபக்சவின் புதல்வர் வந்து ஒரு பத்திரிகையாளர் மாநாடு நடத்திய வேளையில் அவர் சோபை இழந்த முகத்தோடு, வழக்கமாக அவர் பேசுகின்ற பேச்சுக்கள் போன்று அல்ல, அவரது முகத்திலே ஒரு சோகம் தளம்புகிறது. எல்லா பக்கத்தாலும் நாங்கள் இறுகப்பட்டு விட்டோம் என்பது அவர்களுக்கு புரிகிறது. உயிரிழந்த அந்த உறவுகள், காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள், அவர்களது கண்ணீர்கள் இன்று நிஜத்தை நோக்கி நகர்கின்றன என்பதுதான் இப்பொழுது உண்மையான விடயமாக இருக்கிறது. சரி, இப்படி இருக்கின்ற சமயத்திலே அடுத்த விடயத்துக்கு வரலாம். இந்த சுரேஷ் சலே தொடர்பான விடயம். சுரேஷ் சலேயின் சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கின்ற ஒரு விவரம் என்னவென்று சொன்னால், சுரேஷ் சலே இராணுவத்தில் பணியாற்றிய மிக மிக திறமைசாலியான ஒருவர். அவர் பல்வேறுபட்ட இராணுவ ரகசியங்களை தன்னகத்தை வைத்திருந்தார் என்று சொல்லப்படுகிறது. அப்படி இராணுவ ரகசியத்தை தன்னகத்தை வைத்திருந்த ஒரு இராணுவ முன்னாள் புலனாய்வு அதிகாரி என்ன செய்தார் என்று சொன்னால், அவர் அந்த பதவியிலிருந்து ஓய்வு பெறுகின்ற வேளையில் தன்னிடம் இருந்த மடிகணனிகள், அது தொடர்பான இரகசிய தகவல்கள், டிஜிட்டல் உபகரணங்கள், கைத்துப்பாக்கிகள், தனக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்புக்கு வழங்கப்பட்ட ஆயுதங்கள் போன்ற சகலவற்றையும் இராணுவ தளபதியிடம் ஒப்படைத்து விட்டுத்தான் அவர் பதவி விலகினார் என்று சொல்லப்படுகிறது. தற்பொழுது அவரிடம் இருப்பதாக சொல்லப்படுகின்ற HP ரக கம்ப்யூட்டர் ஒன்று, அதே வேளையில் iPhone 12 அந்த ஐஃபோன் என்பன அவரது ஓய்வுக்கு பின்னர் அவர் பயன்படுத்தியதாக சொல்லப்படுகிறது. சரி, அவர் ஓய்வுக்கு பின் பயன்படுத்திய அந்த உபகரணங்களை ஏன் அவர் அதற்குரிய இரகசிய குறியீடுகளை கொடுக்க மறுக்கிறார் என்பதற்கும் அவர்கள் ஒரு காரணத்தை தெரிவித்திருக்கிறார்கள். அதிலே மனைவி மற்றும் பிள்ளைகளோடு அவர் உரையாடிய உரையாடல்கள், புகைப்படங்கள் என்பன இருக்கின்றன என்பது போன்று தெரிவித்திருக்கிறார். ஆனால் உங்கள் பலர் மறந்திருக்க மாட்டீர்கள், தாஜ் ஸ்ரீ ஜெயசேகர அண்மை காலமாக தெரிவித்த ஒரு கருத்து, அதிலே பல்வேறுபட்ட இராணுவ ரகசியங்கள் மறைந்திருக்கின்றன, அவற்றை அம்பலப்படுத்தி விடுவீர்கள் என்கின்ற காரணத்தால் தான் அந்த இரகசிய குறியீடுகள் கொடுக்க மறுக்கின்றன என்று தெரிவித்திருந்தார். தயாஸ்ரீ ஜெயசேகரவுக்கு இந்த விடயங்கள் எவ்வாறு தெரிந்தன?
அந்த கணனியில் இருக்கின்ற விடயங்கள் தியாஸ்ரீ ஜெயசேகர் சொல்வது போல் எப்படி அந்த கணனியில் இவர் பாதுகாப்பு தொடர்பான விடயங்களை தனது பர்சனல் கம்ப்யூட்டரில் வைத்திருப்பார் என்பதுதான் இன்று பேசு பொருளாக இருக்கிறது. சரி, அவர் தனது தனிப்பட்ட கம்ப்யூட்டராக அதை வைத்திருக்கலாம். அதுக்குரிய பாஸ்வேர்டை கொடுத்து விட்டால் அவர்கள் அதற்குரிய விடயங்களை சொல்லிவிடுவார்கள். இது தவிர இன்று பேசு பொருளாக இருக்கின்ற விடயம், உங்கள் பிள்ளைகள் உங்கள் மனைவியோடு பேசிய ரகசியங்கள் வெளிவந்துவிடும் என்று பயப்படுகின்ற சுரேசலே 2009 ஆண்டு இறுதி யுத்த காலப்பகுதியை கொஞ்சம் திரும்பி பார்க்க வேண்டும். 2009 இறுதி யுத்த காலப்பகுதியில் நிர்வாணமாக ஆண் பெண் இருபாலரையும், உங்கள் பலருக்கு தெரியும், தமிழர்கள் தங்கள் கலை கலாச்சார பண்பாடுகளில் மேலோங்கியவர்கள். அந்த தமிழர்களை நிர்வாணமாக்கி இராணுவ சோதனை நோக்கி நடந்து வருமாறு பணித்தவர்கள் இந்த இராணுவ புலனாய்வு பிரிவினர். அங்கே சரணடைந்த பல்வேறுபட்ட ஆண் பெண்கள் வயது வேறுபாடின்றி அனைவருமே சரணடைந்தவர்களிடம் கேட்டால் இன்றும் சொல்வார்கள், நிராயுத பாணிகளாக்கப்பட்டே அவர்கள் இராணுவ நிலைகள் நோக்கி நகர்த்தப்பட்டார்கள். எனவே இப்படி இருக்கின்ற அந்த காலகட்டத்தில் அவர்களை நிர்வாணமாக்கி தங்களது அதி உச்சமாக இருக்கின்ற மானத்தை விட்டு சரணடைந்தார்கள் தமிழர்கள் என்கின்ற ஒரு எகத்தாள துணியோடு. தமிழர்களை வரவேற்ற இராணுவ புலனாய்வாளர்கள் இன்று தங்களது மனைவி பிள்ளைகளோடு பேசிய பேச்சு வெளிவரும் என்று சொல்வது எந்த வகையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும் என்பதை இந்த காணொலியை பார்க்கின்ற நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இறுதியுத்த காலப்பகுதியிலே சொல்லனா கொடுமைகளை இழைத்து கைது செய்தவர்களை ஆண் பெண் பேதமின்றி தலைகீழாக கட்டி நிர்வாணமாக்கி கொடுமை செய்த சுரேசலே போன்றவர்களுக்கு இது எல்லாம் சர்வசாதாரணம் என்பது போன்று இன்று அரசியல் மட்டத்திலே பேச்சுக்கள் பேசப்படுகின்றன. இவ்வாறு சுரேசலே தெரிவிக்கின்ற கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ள முடியுமா? இவர் ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கான இடங்களை அடையாளப்படுத்தினார். அதை இராணுவ புலனாய்வாளர்களை வைத்துக்கொண்டு அந்த வேலையை செய்தார் என்பது முன்னாள் புலனாய்வு அதிகாரிகளின் விடயங்களிலிருந்து தெரிய வந்திருக்கிறது. ஆனால் இவரை பாதுகாப்பதற்கும் கோத்தபாய ராஜபக்சவை பாதுகாப்பதற்கும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் இன்றும் முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். நேற்றைய தினம் கூட செங்கோலை தூக்கி கொண்டு ஓடுவதற்கு பல்வேறுபட்ட முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. ஆனால் அவை தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கின்றன. முன்னே அரசாங்கம் போல் அல்ல இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கம் எல்லாவற்றுக்கும் பதிலடி கொடுத்து வருகிறது. விவாதம் வேண்டுமென்று இவர்கள் கேட்ட வழியில் விவாதம் தேவையில்லை. ஏனென்று சொன்னால் அது நீதிமன்றத்திலே நீதி நியாயாதிக்கத்துக்கு உட்பட்டிருக்கின்ற விடயம். அவை தொடர்பாக பேச முடியாது என்று பலர் மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள். எனவே வருகின்ற விடயங்களை தொடர்ந்து பார்த்து கொள்ளலாம். இதே வேளையில் முல்லைத்தீவு வள்ளிகுணம் பகுதியிலே முல்லைத்தீவு போலீசாரால் 4 பெண்கள் உட்பட ஒரு ஆண் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மொத்தமாக 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்களிடமிருந்து 80 மில்லி கிராம் ஐஸ் ரக போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. இதன் பின்னணி என்னவென்று பார்ப்போமாக இருந்தால், இந்த வள்ளிகுணம் பகுதியிலே விபச்சாரம் இடம்பெறுகிறதா என்கின்ற ஒரு கேள்வி இப்பொழுது அனைவர் மத்தியிலும் எழுந்திருக்கிறது. என்ன நடைபெற்றிருக்கிறது என்று சொன்னால், வள்ளிகுணம் பகுதியில் இருக்கின்ற ஆள் நடமாட்டமல்லாத ஒரு இடத்தில் வெளியூரில் இருந்து வந்தவர்கள் என்று சொல்லப்படுகின்ற நபர்கள் பலர் வந்து இந்த இடத்திலே இவ்வாறான செயற்பாட்டில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் இப்பொழுது போதைப்பொருள் குற்றத்தின் கீழே கைது செய்யப்பட்டிருந்தாலும் கூட அங்கே விபச்சாரம் இடம்பெறுகிறது என்றே பலரால் அடித்துச் சொல்லப்படுகிறது. இவை தொடர்பாக இப்பொழுது நீதிமன்றத்தில் இவர்கள் நிறுத்தப்பட்ட வேளையில் தண்டப்பணம் அறவிடப்பட்டிருக்கிறது. இவர்கள் எங்கு இந்த ஐஸ் போதைப் பொருளை பெற்றார்கள் என்பது தொடர்பான விவாதங்களும் இப்பொழுது எழுந்திருக்கின்றன. எனவே தமிழர்கள் பகுதிகள் குறிவைத்து இப்பொழுது ஐஸ் ரக போதைப் பொருட்கள் விற்பனையும் அதே வழியில் இந்த விபச்சாரமும் மிக தாராளமாக பயன்படுத்தப்படுகிறதா என்கின்ற ஒரு கேள்வியும் இப்பொழுது எழுந்திருக்கிறது. இவர்கள் முல்லைத்தீவு பகுதியைச் சேர்ந்தவர்கள் அல்ல என்றும் இவர்கள் வெளி மாவட்டங்களில் இருந்து வந்து இவ்வாறான செயற்பாடுகளை வன்னிபுரம் பகுதியிலே மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இப்பொழுது குறிப்பிடத்தக்க ஒரு செயலாக இருக்கிறது. எனவே மக்கள் ஒன்று இணைந்து இவர்கள் தொடர்பான தகவலை போலீசாருக்கு வழங்கியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் போலீசார் அங்கே வந்து இவர்களை கைது செய்திருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. நாங்கள் அதி உச்சமாக நம்புகின்ற ஒருவர் வைத்தியராக இருக்கின்ற ஒரு நபர் செய்த ஒரு சம்பவம் பெரும் பரபரப்பை ராகம பகுதியிலே ஏற்படுத்தி இருக்கிறது. ராகம பகுதியில் இருக்கின்ற வைத்தியசாலை ஒன்றுக்கு சிகிச்சை பெறச் சென்ற 16 வயது சிறுமி ஒருவரை பாலியல் ரீதியாக துன்புறுத்தி அவரை பாலியல் துன்புறுத்தல் செய்தார் என்று சொல்லப்படுகின்ற அந்த வைத்தியர் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஒரு வைத்தியசாலைக்கு சென்ற அந்த 16 வயது சிறுமியை தனது வீட்டுக்கு வருமாறு அழைத்த வைத்தியர் வீட்டில் வைத்து அந்த சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார் என்பது
வைத்திய பரிசோதனையின் மூலம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் அந்த விசாரணை அறிக்கையை நீதிமன்றத்திலே சமர்ப்பித்திருக்கிறார்கள். இப்பொழுது வைத்தியர் கைது செய்யப்பட்டு அடுத்து வருகின்ற மாதம் 20ஆம் தேதி வரையும் அவர் விளக்க மறியலில் வைக்க இப்பொழுது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் சின்ன பிள்ளைகளை வைத்தியசாலை அனுப்புகின்ற போது பெற்றோர்கள் கூட செல்ல வேண்டும் என்று தெரிவிப்பார்கள். எனவே பெண் பிள்ளைகள் விடயத்தில் தொடர்ந்து கவனமாக இருக்க வேண்டும் என்று பல்வேறுபட்ட காணொலிகளில் தெரிவித்து வருகிறோம். இப்பொழுது யாரை நம்புவது யாரை நம்பக்கூடாது என்கின்ற விடயங்கள் தாண்டி இப்பொழுது வைத்தியர்கள் என்பவர்கள் சற்று மனம் பிறந்தவர்கள் போல் இருக்கிறார்கள் என்பது போன்றுதான் இப்பொழுது விடயங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. நான் எந்த வைத்தியரை சொல்கிறேன் என்பது உங்களுக்கு புரிந்திருக்கும். ஒரு வைத்தியர் இருக்கிறார், பைத்தியம் அதை பற்றி கதைக்கக்கூடாது என்றிருந்தாலும் கூட ஒரு சில அவர் சார்பானவர்கள் வந்து எழுதுகின்ற கமெண்ட்ஸ் சில வழிகளில் அவரே ஒரு முகநூலை வைத்து எழுதுகிறாரா என்று தோன்றுகின்ற அளவிற்கு இப்பொழுது நிலைப்பாடுகள் எல்லாம் எழுந்திருக்கின்றன. நல்லது உறவுகளே, இவைதான் இன்றைய செய்தி குறிப்பாக இருக்கின்றன. மற்றும் ஒரு செய்தி குறிப்பில் உங்களை சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.